செம்ம டயர்டுப்பா. என்ன சரியான வேலை. வீட்டுக்கு போறோம். அம்மோ என்ன பண்ண? ஏய் செம்ம டயர்டா இருக்கு. எதனா டீ எதனா போட்டு விட. ஃபுல்லா ஆஃபீஸ்ல இன்னைக்கு சரியான ஒர்க்கு. ஐயோ என்ன பார்வை. எதனா டீ எதனா போட்டு விடு. செம்ம டயர்டா இருக்கு. நானே என் வேலையில இப்பதான் முடிச்சுட்டு உட்காந்து உங்களை மாதிரி தான் நானும் வீட்டில் வேலை பார்க்கறேன். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே சொல்லிட்டு நான் எது கேட்டாலும் நீ எதுவுமே செய்யவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ கேட்டாலும் இப்போ தான் இந்த வேலையை முடிச்சு இப்போ தான் இந்த வேலையை முடிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ செம்மையா கழுத்துலாம் வேறு வலிக்குது. எஜ்ஜி எனக்கு கொஞ்சம் அந்த சுட தண்ணி வச்சு தர முடியுமா? ரொம்ப கழுத்து வலிக்குது. என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தனால கழுத்தெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. நான் அந்த சுருக்கு பேண்டேஜ் வரை போட்டிருக்கேன். அப்படி இருந்தால் அந்த கழுத்து வலி கேட்கவே மாட்டேங்குது. எனக்கு அந்த சுட தண்ணி வச்சு கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்கணும். எஜ்ஜி எஜ்ஜி என்ன நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேறான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணதுக்கு பண்ணாமே இருந்துக்கலாம். தண்ணி காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து கமுத்துங்களேன். என்னால் தூக்க முடியாது, வெயிட் தூக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அது மட்டும் எடுத்து ஊற்றுங்களேன். உனக்கு தண்ணி காலேஜ்னா மட்டும் நான் தேவைப்படுவேன்ல. தண்ணி காலேஜ்னா தூக்கிறதுக்கும் அது மட்டும் பண்றதுக்கு மட்டும் தான் நான் தேவையா? நான் ஒரு விஷயம் கேட்டேன். டயர்டா வந்து வெளியில இருந்து வந்தேன். எனக்கு எதனா பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு ஒரு டீ போட்டு தர மாட்டேற. கழுத்து வலிக்குதுன்னு உனக்கு கூவி கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றணும் அதானே? ஓ அதே நான் கல்யாணம் பண்ணிட்டோம், அதை பண்றோம். வா போ. ஒண்ணுக்கும் பண்ண மாட்டா. நான் மட்டும் தண்ணி இப்படி தூக்கி இந்த அம்மா வந்து சொகுசா வீட்டுல உட்காந்து இருப்பாங்க. தூக்கி ஊத்தணும். அதுக்கு இப்படியே போயிடுமா போல ஒரு வாழ்க்கை. செம்ம டயர்டா இருக்கு. என் ஒய்ஃப் இன்னைக்கு என்ன சூப்பரா எதுனா செஞ்சு வச்சிருப்பா. கண்டிப்பா போய் பார்க்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே கெச்சி வந்துட்டீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? எப்படி இருந்துச்சு வேலை? இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு கெச்சி. கழுத்து வலி வேறு இருக்கு. கேட்டதே சூப்பர். எனக்கு ஒரு நல்ல சூப்பராக ஒரு மசாலா டீ போட்டு கொடு. ஓகே. கழுத்து வலி எப்படி இருந்தது? நேற்று பேட்மிண்டன் ஆனனாலயா இல்லைன்னா ஓவரா வேலை பார்க்கறனாலயா? ஃபுல்லாகவே லேப்டாப்ல ரொம்ப ஒர்க் அதிகம். ரொம்ப என்ன சொல்ல ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால ஒன் சைடு வந்து ரொம்ப இதாயிடுச்சு. நான் அந்த சுளுக்கு பேண்டேஜ் வேற ஒட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு கேட்கல. எனக்கு எதனா சுடு தண்ணியில் எதனா பண்ணி கொடுக்குறியா? கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி நீங்கள் உட்காருங்க, நான் சுடு தண்ணி வைக்கிறேன். அது இல்லாமல் டீயும் போட்டு கொண்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. நாங்கப்பா இந்த டீ சாப்பிடுங்க. அதுக்குள்ளே சுடு தண்ணி ரெடி ஆகிடும். அடுத்த ஒத்தனை கொடுக்கலாம். டீ சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு கெச்சி. இது நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இருந்துச்சு ஒர்க்கு. நீ உடனே இந்த மாதிரி டீ கொடுத்த பிறகு ரொம்ப ரிலீஃபாக இருக்கு. செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கு. அதாவது எனக்கு அந்த சுடு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டியா? ஸோ எப்போதுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கேரிங்கும் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்த பாட்டில் வந்து நீங்கள் எப்படி இருந்திருக்கோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, என் வேலை உண்டு, ஒரு ஈகோ இருந்திருக்கும். அதில் இது எல்லாமே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னோட பாதி என் ஒய்ஃபோட பாதி நான் 2 பேருமே சேர்ந்து தான் 100%. இதை நம்ம யோசித்து நம்ம லைஃப்பில் நடந்தோம் அப்படின்னா உண்மையிலே வந்து லைஃப் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அந்த சண்டை அந்த ஈவினிங்குள்ளேயே வந்து சரியாயிடுங்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப்.